நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்க கர்மா அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஆனால் என்ன கர்மா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, குட் ஆர் பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. நல்ல கர்மாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கும், கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கெட்ட கர்மாவில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலைமை படுமோசமாக இருக்கும். அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ 1 கோடி பேர்த்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ராசியில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் ஒரு 2-3 லட்சம் பேர்த்துக்கு செட் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது. சரிங்களா? அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், என்ன வயசு, உங்கள் வயசு என்ன, ரொம்ப முக்கியம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம், ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா, நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கீங்களா, இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் சொல்லிடலாம், இதுதான் நடக்கும், இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா, குரு டிசம்பர் 5ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து. கேது சிம்ம ராசிலையும், ராகு உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார். இந்த சுக்கிரனோட மாற்றம், சூரியனோட மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், குரு 5ஆம் தேதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு போகிறனால ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதி குரு பாருங்கள் 8ஆம் இடத்துல இருக்கார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியை பார்த்துருவார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. மறுபடியும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு மறுபடியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? மனசு தெளிவாக இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம். எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடுவீங்க. சரிங்களா? ஏன்னா வீட்டில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. பண கஷ்டத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உதவி மனப்பான்மை கொண்டவங்க தான். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி உங்களுக்கு யாரும் உதவி பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஏமாந்து போனதான் மிச்சம். நிறைய விஷயங்களை ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்கள் ராசியை பார்க்குற குரு நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு யார் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? 2ஆம் அதிபதி சனியும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் வரும். எப்படி சம்பாதிச்சிருவீங்க, எப்படியே சமாளிப்பீங்க, அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்க ராகு பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. தைரியம் கிடைக்கும். சரி, இது எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு ஒரு மனசில் ஒரு தைரியம், ஒரு தெம்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, திருமணம் நடக்காமல் இருக்கவங்க, வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கைக்கூடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே ஒரு நல்ல வரன் தேடி வரும். சரிங்களா? அதே மாதிரி நல்ல நண்பர்களும் ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கு அறிமுகமாவாங்க இந்த மாதம். ஏன்னா 7ஆம் இடங்கிறது நண்பர்கள். அப்போ 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், மன சங்கடத்தில் இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி புதனும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். சொந்த தொழிலுக்காக முதலீடு போடுறது, விரயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், அவரும் பாருங்கள் உங்கள் ராசி மேலேயே வரப்போகிறார்.
சூரியன் பாகிஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ராஜயோகாதிபதி கிரகமெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசி மேலே கனெக்டாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் குருவோட பார்வையில், ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். தந்தை மூலமாக உதவி, அதே மாதிரி தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லிடலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். புத்திர பாக்கியம் 5ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறனால நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உருவாகும். சூரியனை குரு பார்க்கறதுனால சிவராஜ் யோகம் இருக்கிறதுனால இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி சூரியன், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமே செவ்வாயின் சூரியன் தான். அது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக திடீர் மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சடனாக சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கை எப்படி புரட்டி போடுற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். போன மாதத்தை விட நவம்பர் மாதத்தை விட இந்த மாதம் சில நல்ல விஷயங்கள் உங்களால் கண்கூட பார்க்க முடியும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.